செல்லிதாசன் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். பாரதியார் பற்றி தேர்வில் கண்டிப்பாக ஒரு வினா உண்டு. இந்த கேள்வியை கவனிங்களேன். செல்லிதாசன் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். அதாவது பாரதியார் தன்னோட புனைப்பெயர்களில் சில படைப்புகளை படைச்சிருப்பார். அவர் தனக்குத்தானே வச்சுக்கிறதுக்கு பேர் புனைப்பெயர். அவரை மற்றவங்க அழைக்கிறது சிறப்பு பெயர். நம்ம சிறப்பு பெயர்கள் புனைப்பெயர்கள் அப்படின்னு பாரதியார் பற்றி பார்ப்போம். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். சிறப்பு பெயர்கள் தேசிய கவி, மகாகவி, முண்டாசு கவி, முன்னெறி புலவன், பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்து தந்தை. இன்னும் நிறையா புலவர்கள் அவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. இன்னும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் போதும் தெரிஞ்சுங்க. புனைப்பெயர்கள் இது அவருக்கே சுட்டி கொண்ட பெயர்கள். காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, செல்லிதாசன், நித்தியதீரர், ஒரு உத்தம தேசாபிமானி. போன குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியாரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பாரதிதாசன். தவறான இணையை கண்டறிய. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம். இதில் தெலுங்கானா, பீகார் ரெண்டுமே ஈரவை சட்டமன்றம் தான். தப்பாக ஓரவை சட்டமன்றம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 2, 3 தான் பொருந்தலை. இந்தியாவில் ஈரவை சட்டமன்றங்கள் மொத்தம் 6 மாநிலங்களில் இருக்குது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார். இதை ஷார்ட்கட்டில் ஆந்திராவிலேருந்து தெலுங்கில் பேசிக்கிட்டு மகாவும் உத்ராவும் காரில் பீகார் போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆந்திராவிலேருந்து பிரிஞ்ச தெலுங்கானா ரெண்டுலேயுமே இன்னும் ஈரவை இருக்குது. அப்புறம் மகா அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்ரானா உத்தரப்பிரதேசம், கார்லன்னா கர்நாடகா, பீகாருக்கு போனாங்க. பீகார். இதை மேப்லையும் கொஞ்சம் பார்த்துங்க. தென்னிந்தியாவில் மொத்தம் 4 மாநிலங்களில் ஈரவை இருக்குது. தமிழ்நாட்டை ஒட்டிக்கிட்டு இருக்க கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், அப்புறம் மகாராஷ்டிராவில். இந்த 4 மாநிலமே ஓட்டிகிட்டு தானே இருக்குது. அப்படியே வடக்க போனீங்கன்னா 2 மாநிலம் ஓட்டிகிட்டு இருக்குது. எங்கன்னா உத்தரப்பிரதேசம், அதுக்கு பக்கத்தில் உள்ள பீகார். தமிழ்நாட்டில் ஈரவை இல்லையா அப்படின்னா இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு. இதை நவம்பர் 1, 1986 அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் கலைச்சிட்டார். இப்போ மாநில சட்டமன்றத்தில் பேரவை அப்படின்னு அழைக்கிறோம்ல, அப்படின்னா சட்டமன்ற கீழவை. கீழவையில் உள்ள உறுப்பினர்களை எம்எல்ஏ அப்படின்னு அழைப்போம். அதுவே மேலவையில் உள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பேர் எம்எல்சி. இந்தியாவில் காணப்படும் மலைச்சிகரங்களில் உயர்ந்தது கேட்டு. கேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கேட்வின் ஆஸ்டின். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2023 இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு வருது. ஏன் காரணம் அப்படின்னா K2 வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நிலப்பகுதியில் இருக்குது. அதனால் கஞ்சன்ஜங்கான்னு கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனில் K2 இல்லை அப்படின்னா கஞ்சன்ஜங்கா அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட். இது நேபாளம் நாட்டில் இருக்குது. நேபாளம் சீனா எல்லையில் இருக்குது. இந்தியாவின் உயரமான சிகரம் K2. ஸ்கூல் புக் படி K2 தான். கேட்வின் ஆஸ்டின். இது காஷ்மீரில் இருக்குது. இந்திய சீனா எல்லை பகுதியில் இருக்குது. அதாவது K2 வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்குன்னு ஒரு தகவல் இருந்தாலும் இது சீனா ஆக்கிரமிப்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல்லை தெளிவாக புரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. உலகின் 2வது மிகப்பெரிய சிகரம் எதுன்னு கேட்டாலும் K2 தான். இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் கஞ்சன்ஜங்கா. இது சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது. இந்திய நேபாள எல்லையில் இருக்குது. இந்தியாவின் 3வது உயரமான சிகரம் நந்தாதேவி. இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. தீபகற்ப இந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. இது கேரளா மாநிலத்தில் இருக்குது. தீபகற்ப இந்தியான்னு கேட்டாலும் ஆனைமுடி தான். இல்லை தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டாலும் ஆனைமுடி தான். தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. இது நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. ஆப்ஷனில் 1949 இருக்குது. இதுக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி எதுவும் தொடர்பு உண்டா உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1949 ஆண்டு தான் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி 1935 கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு தான் முதல்ல நிறுவப்பட்டது. 1937 ஆண்டு தான் அதோட தலைமையகம் மும்பைக்கு மாற்றப்பட்டது. தற்போது வரைக்கும் மும்பையில் தான் இயங்கிட்டு இருக்கு தலைமையகம். 1949 ஆண்டு மைய வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. மைய வங்கினா ரிசர்வ் பேங்க் தான் சொல்கிறேன். வங்கிகள் நாட்டுடைமை பற்றி அடிக்கடி தேர்வுல கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. 1969 ஆண்டு 14 பெரிய தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1980 ஆண்டு 6 தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 1969 ஆண்டு எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது? 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 5√2 + √32 மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 21√2, பி 5√2, சி 32√2, டி 9√2. நம்ம இந்த மாதிரி கணக்கை பார்த்தோன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஆன்சரை டக்குன்னு போட்ட முடியாது. போட்டு பார்த்தா தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். நம்ம இந்த கணக்கு ஆன்சர்லேருந்து போகலாம். எப்படின்னா 4 ஆப்ஷன்லையும் √2 இருக்குது. அப்போ √2 இருக்கா, 32லேருந்து √2 மட்டும் வெளில எடுக்க முடியாது. பாக்கி எல்லாத்தையும் வந்து வர்க்கமூலம் பண்ணி எடுத்துடலாம் வெளில அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருது. 32க்கு எத்தனை வாட்டி 2ஆல் பெருக்கினா 32 வரும்னு பெருக்கி பாருங்கள். 2 2 2ன்னு அப்படியே ஒரு 5 வாட்டி போட்டிங்கன்னா 32ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2 2க்கு பதிலாக 4 4 4 16 16 2 32. அப்போ ஒரு நாள் வெளில எடுத்துடலாம். 4√2 கிடைக்கும். அப்போ இது 2 ஈஸியாக கொட்டிடலாம். 9√2 9√2 தான் ஆன்சர். தூத்துக்குடியின் மறுபெயர் முத்து நகர். போட்டித் தேர்வுகளில் இந்த நகரங்களின் சிறப்பு பெயர்கள் சம்மந்தமாக எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்குது. அதனால் அதை தெளிவாக படிச்சுங்க. முத்து நகரம் அப்படின்னா தூத்துக்குடி, உப்பு நகரம் அப்படின்னா தூத்துக்குடி, தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னா தூத்துக்குடி, அதே தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னா சென்னை, தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் அப்படின்னு கேட்டாலும் சென்னை தான். தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை, விழாக்களின் நகரம்னாலும் மதுரை தான், கோயில் நகரம்னாலும் மதுரை தான். குட்டி ஜப்பான் சிவகாசி, தமிழக நெசவாளர்களின் வீடு கரூர், தமிழ்நாட்டின் புனித பூமி ராமேஸ்வரம், தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம் தான், மலைகளின் ராணி ஊட்டி, மலை வாசஸ்தலங்களின் இளவரசி கொடைக்கானல், ஆசியாவின் ரிட்டையர்டு சென்னை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், கோட்டைகளின் நகரம் வேலூர், பட்டு நகரம் காஞ்சிபுரம், முட்டை நகரம் நாமக்கல், தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல், மஞ்சள் நகரம் ஈரோடு, தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி நாகப்பட்டினம், பின்னலாடை நகரம் திருப்பூர், மாம்பழ நகரம் சேலம், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை, தேரழகு நகரம் திருவாரூர், சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை.
முக்கடல் சந்திக்கும் நகரம் கன்னியாகுமரி வரும். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் மாவட்டம் வந்து நீலகிரி. கோயில் நகரம் அப்படின்னா மதுரை. ஏன்னா கோயிலை மையமாக வச்சுட்டு நகரம் இருக்கும். ஆனால் கோயில்களின் நகரம் முன்னாடி காஞ்சிபுரம் இருந்தது, இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து திருச்சி தான். கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதுக்கு ஆன்சர் 4, 1, 2, 3. அதாவது தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம். இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி தமிழ் தான். 2004ஆம் ஆண்டு பெற்றுச்சு. செம்மொழி அப்படின்ற கான்செப்டை இந்திய அரசு 2004ஆம் ஆண்டு தான் உருவாக்குனுச்சு. அதுக்கு ஒரு மொழி இந்தந்த வரையறையெல்லாம் பெற்றிருக்கணும் அப்படின்னு முதல்ல அறிவிச்ச ஆண்டு தமிழ் மொழி செம்மொழி அறிவிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் சுனாமி வந்து தமிழர் செம்மொழி அறிவிங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 2004 சுனாமி தெரியும், செம்மொழியும் அதான் தமிழுக்கு. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. நம்மளுக்கு போன 2022 டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டினில் தெலுங்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் கன்னடம் கொடுக்கல. ரெண்டுமே 2008 தான், வரிசைப்படுத்துக்கல. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒடியாவை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2014. ஒடியா அப்படின்னு பேர் வந்த ஆண்டு 2011. ஏன்னா ஒடியாவுக்கு பேர் வந்து ஒரியா அப்படின்னு இருந்துச்சு. 96வது சட்டத்திருத்தத்தின்படி ஒரியா அப்படின்ற பேரை ஒடியா அப்படின்னு மாற்றுறாங்க. அதே சட்டத்திருத்தத்தில் மாநிலத்தோட பேரை ஒரிசாவில் இருந்து ஒடிசா அப்படின்னு மாற்றுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 96வது சட்டத்திருத்தம் 2011 ஒரியா அப்படின்ற பேரை ஒடியா அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த ஒடியான்ற மொழிக்கு 2014 செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறாங்க. அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. கீழடி சிவகங்கை, கொர்க்கை தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர், குறும்பமேடு தஞ்சாவூர். டிஎன்பிசியில் எல்லா தேர்வுலையும் இந்த அகழ்வாராய்ச்சி தொடர்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக வினாக்கள் கேட்கப்படுதுன்னா அதை நீங்கள் 2 விதமாக பார்க்கணும். ஒன்று தமிழ் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக 120 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதாவது 120 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இதில் அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துங்க. இந்த சிலபஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் ஆகிடும். அகழ்வாராய்ச்சியில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்னா, எந்த மாவட்டத்தில் நடைபெற்றுச்சுன்னு கேட்கலாம், அங்கே என்ன பொருள் எடுத்தாங்கன்னு கேட்கலாம், இல்லை குறிப்பிட்ட சில பொருள் வித்தியாசமான பொருள் கிடச்சதுன்னா அந்த பொருள் கொடுத்துட்டு இது எந்த இடத்துல நடந்தால் அகழ்வாராய்ச்சியில் இந்த பொருள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். செப்பு பட்டயங்கள் இது மாதிரி பொருள் கிடைக்கிறப்ப அது எந்த மன்னருடையது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில அகழ்வாராய்ச்சி கோயில் பகுதியிலே நடக்கும். அப்போ கோயில் பகுதியில் நடக்கிறப்ப அந்த கோயிலை கட்டின மன்னன் யாருன்னு கேட்பாங்க. மாநில தொழில் துறை தனியாக அகழ்வாராய்ச்சி பண்ணுது, மத்திய தொழில் துறை தனியாக அகழ்வாராய்ச்சி பண்ணுது. இப்போ மத்திய தொழில் துறை தனது அருங்காட்சியகத்தை தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா இப்போ பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இது கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் 24. ஊராட்சி நாள் அப்படின்னாலும் பஞ்சாயத்து ராஜ் நாள் அப்படின்னாலும் பஞ்சாயத்து நாள் அப்படின்னாலும் ஒன்று தான். 4 தினங்களை ஒன்றா ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பார்ப்போம். சர்வதேச புவி தினம் அல்லது பூமி தினம் அப்படின்னாலும் ஏப்ரல் 22, உலக புத்தக தினம் ஏப்ரல் 23, தேசிய பஞ்சாயத்து தினம் ஏப்ரல் 24, உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. புவியியல் புத்தகத்தை படிக்கிறவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணனா மலேரியா வந்துடும். இப்போ 4 விஷயமும் இதில் கவர் ஆயிடுச்சு. ஏப்ரல் 22 அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே வரிசையாக போயிடும். 23, 24, 25. அப்போ ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் தேர்வில் முக்கிய தினங்கள் சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. அது ஸ்கூல் புக்கில் உள்ளதை கேட்கலாம், இல்லை வெளியிலேருந்து கேட்கலாம். நம்மளுக்கு முக்கியமான தினங்கள் இதுன்ட்டு ஷார்ட்கட்டில் நிறைய ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். ஒரு முறை பள்ளி கல்வித்துறை நடத்தின லேப் டெக்னீஷியன் எக்ஸாமில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மே 31. ஏன் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அன்றைக்கி தான் அந்த தேர்வு நடந்துச்சு. அப்போ தேர்வு நடக்கிற அன்றைக்கி என்ன தினம் அப்படின்றது முக்கியமாக பார்த்துங்க. முக்கிய தினங்கள் சம்மந்தமாக ஷார்ட்கட் நிறையா போட்டுட்ருக்கேன். அதில் ஒரு ஷார்ட்கட்டை நான் லிங்கில் கொடுக்குறேன், கீழே பார்த்துங்க. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். கரெக்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். இங்கே சீதகாதின்னு இருக்குது, அதனால் அது தப்பு. சரஸ்வதி அந்ததை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் சரிதான். ஆதரித்த வள்ளல்களில் முக்கியமாக 4 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்கூல் புக்கில் இருந்து. கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல், உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி, புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் சந்திரன் சுவர்க்கி, வில்லிபுத்தூரரை ஆதரித்த வள்ளல் வக்கப்பகை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படியாவது சேர்த்து படிச்சுங்க. கம்பால சடை கட்டணும்னு ஞாபகம் வச்சுங்க. உமறு சீதான் ஞாபகம் வச்சுங்க. புகழேந்தி அதாவது புகழ்பெற்ற சந்திரன், சந்திரனாலே புகழ்பெற்றதானே அப்படி ஞாபகம் வச்சுங்க. வில்லி வரபதி, வரபதினாலே ஒரு வில்லி போன்றவள், அதான் வில்லி வரபதி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் தான் அவர் ஆதரித்தது. அதே மாதிரி கபிலருக்கு பாரி, பரணருக்கு பேகன், பெருஞ்சித்திரனாரை ஆதரித்தவர் குமணன், உருத்திரங்கண்ணனாரை ஆதரித்தவர் கரிகால் சோழன், காக்கை பாடினியாரை ஆதரித்தவர் அடுகோட்பாட்டு சேரலாதன். முக்கியமானது இந்த ஸ்க்ரீனில் உள்ள 4 மட்டும் தான், பாக்கியெல்லாம் சும்மா தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடு. எப்பயுமே வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லாக தான் வரும். கேள் அப்படின்னா ஒரு கட்டளை சொல். ஒரு வார்த்தை கட்டளை சொல்லா இல்லாத பட்சத்தில் அது ஆள முடிஞ்சால் பெயரெச்சம், ஊழ முடிஞ்சால் வினையச்சம். அப்போ கேட்டு ஊன்னு முடியுது, அப்போ இது வினையச்சம். கேட்ட ஆன்னு முடியுது, அப்போ இது பெயரெச்சம். கேட்டல் அழுத்தல் இப்படிலாம் முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். கேட்டான் இது வினைமுற்று. வினைமுற்று எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கேட்டான் லாஸ்ட் எழுத்துலேருந்து 2வது எழுத்து நெடிலாக இருந்ததுன்னா வினைமுற்று அப்படின்னு ஷார்ட்கட்டில் சும்மா ஞாபகம் வச்சுங்க. இப்போ கேட்டான் இன்னுக்கு முதல் எழுத்து டா, டா வந்து நெடியில் இருக்குது, அப்போ கேட்டான் அப்படின்றது வினைமுற்று.
தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனி மொதல் வார்த்தையே கட்டளை சொல்லா இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது வேர்ச்சொல். தனிந்த ஆல முடியுது, இது பெயரச்சம். தனிந்து இது ஊல முடியுது, வினையச்சம். தனி 2 சுழினி வருது, நம்ம கொடுத்துருக்கிறது 3 சுழினி, அப்போ இந்த வார்த்தை பொருந்தவே பொருந்தாது. தனினா தனித்திருத்தல்னு அர்த்தம். தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக கேல முடியுது, அப்போ இது வீங்கல் நைமுற்று. தந்த அப்படின்னா ஆல முடியுது, பெயரச்சம். தருன்றது ஒரு வேர்ச்சொல் கிடையாது, ஏன்னா தெய்வ தரு. தரு அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் மரம் அப்படின்னு பொருள். தா இது ஒரு வேர்ச்சொல், ஒரு மொழி தான் வேர்ச்சொல்லும் இதுதான், ஏன்னா இது கட்டளை சொல்ல வந்திருக்கு. தந்து இது வினைச்சம்.